மாடி தோட்டத்தில் நம்ம என்னென்னலாம் வளர்க்கலாம், என்னென்ன காய்கறிகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கே கிளைமேட்டை சார்ந்து நிறைய காய்கறிகள்லாம் நம்ம வளர்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய், காராமணி. கொடி காய்கறிகளை பார்த்தீங்கன்னா புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், பாகக்காய், இந்த மாதிரி அனைத்து வகையான காய்கறிகளும் நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகக்கூடிய காய்கறிகள் நிறைய வளர்க்கலாம். இதில் வந்து பட்டம் முக்கியமாக, ஆடிப்பட்டம், தைப்பட்டம் முக்கியமாக சொல்லுவோம் நம்ம காய்கறிகள் வளர்க்குறதுக்கு. இப்போ இருக்கிற சீசன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நடக்கிறதுல எல்லாமே வந்து தள்ளி தள்ளி தான் போகுது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக இந்த காய்கறி செடிகாலம் வளர்க்குறதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பட்டம் நம்ம சொல்லுவோம். ஆடிப்பட்டத்தில் பொதுவாக வந்து எல்லா வகையான காய்கறியும் சரி, கொடி காய்கறியும் நம்மளுக்குன்னு வந்து பல வகையான பலன்களை வந்து நிறைய தரும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தைப்பட்டம். இந்த தைப்பட்டத்திலையும் நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் தரக்கூடிய காய்கறிகாவை நம்ம வந்து வளர்த்துக்க முடியும். நம்ம இந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகக்கூடிய காய்கறிகாலம் நம்ம இங்கே வளர்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேரட் வளர்க்க முடியுமா, பீட்ரூட் வளர்க்க முடியுமா, இந்த மாதிரிலாம் வளர்க்க முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வளர்க்கலாம். இங்கே வந்து சைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சைஸில் நம்மளுக்கு கிடைக்காது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளிர்காலத்தில் வளரக்கூடிய வகைகள் அதெல்லாம் வந்து அந்த குளிர்காலத்தில் நம்ம வந்து அதெல்லாம் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம பயிரிட்டுக்கலாம். இதுல வந்து முழுமையும் இது வந்து ஒரு காய்கறி தோட்டம். இது ஏன் இதுல வந்து பூச்செடிகள் நிறைய வந்து பூச்செடிகளும் நிறைய வளர்க்குறோம், மூலிகை செடிகளும் நிறைய வளர்க்குறோம். இந்த பூச்செடிகள், மூலிகை செடிகள் இதெல்லாம் எதுக்காக வளர்க்குறோம் இதோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூச்செடிகள் வளர்க்கறது மூலியமா நிறைய மகரந்த சேர்க்கைக்கு நம்மளுக்கு உதவக்கூடிய நிறைய வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் நிறைய வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூச்சிகளை வந்து கவரக்கூடிய சில வகையான பூச்செடிகளை நம்ம வளர்க்குறோம். இந்த மாதிரி வந்து அங்கங்கே நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி செடின்னு சொல்லுவோம், மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்செடிகளை நம்ம தோட்டத்தில் நம்ம பயிரிடுறது மூலியமா இந்த நன்மை செய்கிற பூச்சிகள், தீமை செய்கிற பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பூச்சிகள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பூச்சிகள் இருக்கும். அதாவது இந்த பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்கிற பூச்சி, தீமை செய்கிற பூச்சின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது செடிகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் எல்லாமே சைவ பூச்சிகள். அது எல்லாமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தீமை செய்கிற பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சிகள் வரணும். அதை சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய பூச்சிகள் தான் வந்து நம்ம வந்து நன்மை செய்கிற பூச்சிகள். அது வந்து அசைவ பூச்சிகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிஸ்டமை வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் என்ன பண்ணணும்னா முக்கியமாக வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே வந்து பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. தானாக வந்து அது இயற்கையாகவே எங்கள் மாடி தோட்டத்தில் நடக்குது. இப்போ இதுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வந்து நம்ம பொறுமை காக்கணும். முதல்ல ஒரு பூச்சிகள் வந்துருச்சுன்னா அது ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நம்ம அதை அழிக்கணும்னு நினைக்காம அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையாகவே நிறைய நம்மளுக்கு நடக்கும். நிறைய செடிகளும் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும். இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி எல்லாமே நிறைய காய்ச்சிருக்கும். காய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு மட்டும் எடுத்துக்காம நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பறவைகளுக்கும் சரி, சின்ன சின்ன விலங்குகளுக்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி நம்ம வந்து இதை வந்து நம்ம விட்டுருவோம். அவங்க மூலியமாக தான் நிறைய வந்து இங்கே பரவலாக்கம் வந்து நிறைய நடக்குது. இங்கே நிறைய பறவைகள் வரும், பறவைகள் நிறைய கூடு கட்டும், நிறைய வந்து குருவிகள் வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா புல்புல்னு சொல்லக்கூடிய அந்த இது வரும். இங்கே எலிகளும் நைட்டில் வரும். எலிகளை வேட்டையாடுறது பூனைகளும் நைட்டில் வரும். உங்களுக்கு இதுதான் இந்த பயோடைவர்சிட்டி மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பூச்சியை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பூச்சி வரணும், அது சாப்பிட்றதுக்கு ஒரு ரெப்டைல் வரணும், அதை சாப்பிட்றதுக்கு ஒரு விலங்கினம் வரணும். இந்த சிஸ்டமை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இது மூலிமா நம்ம இங்கே மேலே வந்து நான் வந்து இந்த செடிகள் வளர்க்குறதுல வந்து ஒரு ஆக்சிஜன் சேம்பர் மாதிரி தான் இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம வந்து டெய்லி தண்ணி விடுறப்பவும் சரி, இந்த இடத்துல நடமாடுறப்பவும் சரி, எல்லா விஷயமா பண்ணுறப்பவும் நம்மளுக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு யோகா நடக்கிறபடி தான், யோகா பண்ணுறபடி தான் நம்மளுக்கு குனிஞ்சு நிமிந்து எல்லாமே வேலை செய்கிறோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உட்காந்து இங்கே இது பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு வந்து இந்த மாடி தோட்டம் காய்கறி மூலியமா இல்லாமல் நிறைய விஷயங்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸை வந்து நிறைய தருது. இங்கே காய்கறி செடி தாண்டி என்னென்னலாம் பழமரங்கள் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் பழமரங்கள் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாத்தியம். அது என்ன மாதிரி பழமரங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு ரக பழமரங்கள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் நம்ம வந்து சிறப்பான முறையில் பழமரங்களையும் நம்மளால் வளர்த்தெடுக்க முடியும். என்னென்ன மாதிரியெல்லாம் பழமரங்கள்லாம் மாடி தோட்டத்தில் சுலபமாக வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா வைக்கலாம், சீத்தா வைக்கலாம், பப்பாளி வைக்கலாம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து டிராகன் ஃப்ரூட் இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது, வாட்டர் ஆப்பிள் இருக்குது, எலுமிச்சை பழம் இருக்குது. எலுமிச்சை பழத்தில் 2 வகையான எலுமிச்சை பழம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, புளிய மரத்திலேயே வந்து இனிப்பாக இருக்கக்கூடிய புளிய மர வெரைட்டி இருக்குது. கொய்யால வந்து ஒரு 3 வகையான கொய்யா வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பழமரங்கள் நிறைய பழமரங்கள் வைக்கிறேன், பைனாப்பிள் வளர்க்குறேன். இது மாதிரி பழமரங்கள் நிறைய பலன்கள் தருமா, தரை தோட்டத்துக்கு அளவுக்கு பலன்கள் தருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தரை தோட்டத்து அளவுக்கு பலன்கள் தராது. ஆனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக பழமரங்கள் பலன் தரும். அந்தந்த சீசனில் அது வந்து நம்மளுக்கு பலன் தரும். இது எந்த மாதிரி பழமரங்கள்லாம் வைக்கணும், பழமரங்கள் பொதுவாகவே வந்து எந்தெந்த செடிகள் நம்ம வைக்கிறோமோ அந்தந்த செடிகளுக்கு ஏற்றபடி நம்ம வந்து தொட்டிகளோட அமைப்பு எல்லாமே பக்காவாக வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வந்து பழமரங்களும் சாத்தியம். அதை தாண்டி பூச்செடிகள் என்னென்ன மாதிரியான பூச்செடிகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சீசனல் ஃப்ளவர்ஸ் நம்ம பார்ப்போம்.
சீசனல் ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டூனியா, டயாந்தஸ் இந்த மாதிரி நிறைய சீசனல் ஃப்ளவர்ஸ் வரும். இதெல்லாம் ஹேங்கிங் பாட்ஸில் போடுறப்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனல் ஃப்ளவர்ஸ்லாம் 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி குறுகிய காலத்தில் வளரக்கூடியது தான். அதெல்லாம் அந்த வந்து குளிர்காலத்தில் நம்ம ஆசைக்காக வளர்த்து எடுத்துக்கலாம். மற்றபடி நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த பெருடிகளாக இருக்கக்கூடிய பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 3 வகை மல்லிச்செடி, ரோஜா செடி இருக்கும், அப்புறம் செம்பருத்தி இருக்கும், அப்புறம் சாமந்தி இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய பூச்செடிகளும் புளுமேரியா வெரைட்டி இருக்கும். அந்த மாதிரி நிறைய வகைகளும் பூச்செடிகளும் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கார்டன், இது ஒரு கம்ப்ளீட் கிச்சன் கார்டன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகையான வகைகளும் ஒன்னோட ஒன்று இதாகிறப்போ அதில் வந்து நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கும். மூலிகை செடிகளே அதே பார்த்தீங்கன்னா பேசிக்கான மூலிகை செடிகள் வந்து உங்களுக்கு சோத்துக்கத்தாழை இறக்கலாம், அப்புறம் வந்து துளசி, இந்த மாதிரி லெமன் கிராஸ், ரோஸ்மெரி, லேவெண்டர், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மூலிகை செடிகளை வளர்க்குறப்போ எல்லாமே ஒரு வகையில் பலன்கள் நம்மளுக்கு தரும். எல்லாமே வந்து பூச்சிகளை வந்து கவர்றதுலாம், பூச்சிகளை விரட்டுறதாகலாம், எல்லாமே வந்து ஒரு ரோல் வந்து இந்த மாடி தோட்டத்தில் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ப்ராப்பராக தானே நடக்குது. இது நம்மளுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடாம எல்லாமே வந்து தானே நடக்குது. இந்த சூழல் அந்த மாதிரி வந்து சூழலை வந்து எங்க மாடி தோட்டத்தில் வந்து நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு மாடி தோட்ட நிகழ்ச்சியில எங்க மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்த முதல் வணக்கம் மாடி தோட்டம்ல நம்ம மாடியில் விளையக்கூடிய பழமரங்களை நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போறேன்.